பல நேரங்களில் நமக்கு இந்த கேள்வி தான் வந்து கடைசியாக நிற்கும். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு நல்ல நீடித்த ஆயுசை கொடுக்குறாரு, எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. ஆனால் இருதயத்தில் ஒரு சந்தேகம் மட்டும் நமக்கு எப்பவுமே என்ன செய்யும், ஓடிட்டே இருக்கும். இது எப்போ நடக்கும், இது என்னவாய் முடியும், எப்போ போய் முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார், அவ்வளோதான் மேட்ரு ஓவர். இதுவே நமக்கு போதுமானது. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அதுவே நமக்கு போதுமானது. ஆனால் ஆபிரகாமுக்கு பல நேரங்களில் நமக்கு என்ன வருது, ஒரு விதமான சந்தேகம் வருது, ஆவிக்குரியவர்களுக்கே வருது. ஆண்டவர் நமக்கு சொன்னது நமக்கே சந்தேகம் வருது. சொன்னீங்க ஆண்டவரை, வாக்கு பண்ணீங்க ஆண்டவரை, ஆனால் இன்னும் நடக்கலையே. ஏன்னா நமக்கு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்க, 30க்குள்ள 40க்குள்ள 40 நாளைக்குள்ள 21 நாளைக்குள்ள இன்னும் 3 நாளைக்குள்ள யார் டைம் கொடுக்கறது, யார் டைம் கொடுக்கறது, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது. நான் 40 நாள் உபவாசம் போடுவேன், அதுக்குள்ள கர்த்தர் பேசியே ஆகணும். 41வது நாள் பேசினா ஒத்துக்க மாட்டீங்களா? அது என்ன அவருக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க, காடுக்கு இவங்க டைம் கொடுக்கறது.